அதில் வந்து இப்போ நம்ம நான் பொய் சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல. அமைச்சர் பெரிய மனுஷன், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள், சொந்தக்காரர் வேற. அப்படிங்கும்போது எதையாவது சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா என்னை பற்றி அப்படிம்பாங்க. என்னை நம்பி உங்களுக்காக பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை கடந்த 5 ஆண்டு காலத்தில் தந்திருக்கின்றீர்கள். எதிர்கட்சியாக முடிந்ததை செய்திருக்கிறேன். விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தலைவர் தளபதி முதலமைச்சராகின்ற பொழுது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ஆலங்குடி தொகுதியில் நான் செய்ய இருக்கின்ற பணிகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். முக்கியமா என்னோட வேலை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட அம்பளியாறு, வெள்ளூனியாறு, வெள்ளாறு, வெட்டாறு, பாம்பாறு அத்தனை ஆறுகளையும் இணைத்து இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து குளங்களிலும் காவிரி உபரி நீரை தேக்கி இந்த மண்ணினுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துவதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். இந்த ஆலங்குடி தொகுதியில 1000 அடிக்கு ஆழ்குழாய் போயிருச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம குடிக்கிறதுக்கான தண்ணியே பார்க்க முடியாத என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. விவசாயிகள், தன்னார்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள்லாம் இதிலே மும்முரமாக இருக்கிறார். கடல்ல போய் 100 TMC கலக்கிற அந்த தண்ணீரை இந்த மாவட்டத்திற்கு, இந்த ஆலங்குடி தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொகுதியில 80க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், முழுக்க கிராம பகுதி, 2000க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள். இந்த பகுதியிலிருந்து நானும் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்துதான் உங்களிடத்தில் நான் போட்டியிடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. அந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதில் நான் முதல் ஆளாக பணியாற்றுவேன். தொடர்ந்து என்னுடைய 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் முடிந்ததை இந்த மக்களுக்காக தொடர்ந்து செய்து வந்திருக்கிறேன். இப்பொழுது அத்தனையும் பாருங்க, காங்குது பாருங்க. இது மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல வந்து ஆலங்குடி கீழாத்தூர்ல அரசு கலைக்கல்லூரி தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை தவிர அண்ணன் சொன்ன நான் காவிரி குண்டாறு வாய்க்கால் திட்டத்தை உருவாக்குவேன், குளிர்பதன கிடங்கு அமைப்பேன், கீரமங்கலத்தில் காய்கறிக்கென்று வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகையை செய்து தருவேன், இதற்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. இதையெல்லாம் செய்யல என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் ஹிமாயின் அவர்களும் ராஜாராம் அவர்களும் எல்லாரும் சொன்னாங்க. சட்டியில இருந்து வச்சுக்கிட்டா, சட்டியில் இருந்தா ஆப்பையில் வரும். அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு? அவர் மட்டும் செய்யல, அவங்க அப்பாவும் செய்யல. அவங்க அப்பான்னு இங்க இருக்க அப்பா இல்ல, தமிழ்நாட்டுக்கு அப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த அப்பாவே செய்யல. அவர் செஞ்சாதானே இவர் செய்வாரு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை திமுகவோட இணைய பக்கமா இருக்கக்கூடிய www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கு. மரியாதைக்குரிய திமுக உடன்பிறப்புகள், சொந்தங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்க, படித்தவர்கள் போய் பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில்ல? திருக்குறளை தேசிய நூலாக மாற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம். 5 வருஷம் ஆச்சு. ஊழல் புகார் உள்ள அதிமுக அமைச்சர்களுடைய ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். இல்ல. பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 3 ரூபாயும் குறைக்கப்படும். கேஸ் மானியம் 100 ரூபாய் குறைக்கப்படும். இப்படி 100 முக்கியமான வாக்குறுதிகளும் 520 பக்கங்களுக்கு வாக்குறுதிகளும் வாரி வழங்கினாங்க. 10,64,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன். ஆனால் இந்த கடனை வாங்கி இந்த அரசு செய்த ஒரு சாதனை இலவச பேருந்து. அதுவும் நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ். அப்புறம் என்ன மைத்துக்கடா அரசு போக்குவரத்து கழகம்? ஏன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்ல? இந்த கேள்வியை கேட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க பாருங்க, அரசு போக்குவரத்து எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரள அரசா, மகாராஷ்டிரா அரசா, இல்ல திராவிட அரசா, இல்ல முகலாய அரசா, இல்ல விஜயநகர சாம்ராஜ்யமா, இல்ல ஓங்கோல் பேரரசா? என்ன அரசு? இல்ல சோழ பேரரசா, இல்ல சேர பேரரசா, இல்ல பாண்டிய பேரரசா? தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தோம். எங்க ஐயா அண்ணாதுரை தான் பேர் வச்சாரு அப்படின்னு பெருமையோடு பேசுகிற திமுக அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க. ஏன் தமிழ்நாடு தூக்குன? அந்த தூக்குன தமிழ்நாடுங்கிற இடத்துல தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருனாங்க. இப்ப ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு முடியட்டுமா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டுமா?
ஏற்கனவே விடிஞ்சது 10 ஐயா, திருப்பி வர விடிய 2.0 டிராவிடன் மாடல் 2.0. அவரே சொல்றாரு 10,64,000 கோடி கடன் வாங்கி என்ன சாதனை? மகளிருக்கு உரிமை தொகை 2023 இருந்து இந்த மாதம் வரைக்கும் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் பயங்கர மகிழ்ச்சி. அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறக்கூடிய பெண்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. காலையில் எந்திரிச்ச உடனே 6,000 ரூபாய், நான் கூட எங்கள் அண்ணன் தான் போட்டான்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு தங்கச்சி, எங்கள் பெரியம்மா மகன் துபாயிலேருந்து போட்டிருப்பானன்னு ஒரு அம்மா, இல்லையே நான் யார்ட்டையுமே பணமே கேட்கலையே எப்படி போட்டாங்க அப்படின்னு ஒரு அக்கா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 5,000 ரூபாயை பார்த்த உடனே இன்ப அதிர்ச்சி ஆகி, அதாவது காலை விழிந்தவுடன் பெண்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி, இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் சன் நியூஸ்ல போட்டுட்டு இருக்கான். 1967 திமுக ஆட்சிக்கு வருது.